இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். பூமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கிரமத்தினால சீர்கேட்டினால நிறைந்திருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். நோவா வந்து உத்தமனாய் நீதிமானாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவனாய் காணப்பட்டான். அதனால் வந்து அவனுடைய குடும்பங்கள் நோவாவுடைய குடும்பங்கள் அவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள். பூமி வந்து மழை 40 நாள் மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியில் இருக்கிற சகலவித உயிரினங்களையும் மனிதர்களையும் பறவைகளையும் எல்லாவற்றையும் ஜலப்பிரளயம் வர பண்ணி, அதாவது வெள்ளம் வர பண்ணி, மழையை அதிகமாக பெய்ய பண்ணி வெள்ளம் வர பண்ணி எல்லாவற்றையும் அழிக்கிறார். நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள், நோவாவுடைய பிள்ளைகளின் மனைவிகள். அதற்கு பிறகு பூமியில் உள்ள சகலவித உயிரினங்களிலும் மனிதர்கள் தவிர, மனிதர்கள் வந்து நோவா குடும்பங்கள் மட்டும்தான். மற்ற உயிரினங்களில் வந்து சுத்தமல்லாத சுத்தமான 2 விதமான ரகங்களிலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக பேழைனா கப்பல், ஒரு பெரிய கப்பல் உண்டு பண்ண சொல்கிறாரு. அப்படியாக உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள்ளே இவர்கள் எல்லாவற்றையும் உணவுகள் முதற்கொண்டு சேகரித்து கொள்ள நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். அதன்படியே அவர் செய்து முடித்த பிறகு 40 நாள் மழையை பெய்ய பண்ணி வெள்ளம் வர வச்சு பூமியில் இருக்கிற சகல வித உயிரினங்களையும் மனிதர்களையும் அழிக்கிறார். அழித்து நம்ம நோவாவுடைய வரலாறு, அதாவது வம்ச வரலாறு, நோவாவுடைய பிள்ளைகள் மூலயமா திரும்ப வந்து பூமியை வந்து பழுகி பெருக பண்ண சொல்கிறார் அவர். இப்படியாக பூமியில் இருக்கிற சகலவித உயிரினங்களை அழித்திருப்பார். அதற்கு பிறகு பேழைக்குள் வைத்து இப்படியாக கடவுள் வந்து அவர்களை காப்பாற்றியிருப்பார். பின்வரக்கூடிய வீடியோக்களில் அது நம்ம வசனங்களாக பார்க்கலாம். உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டேன், நடந்த உண்மை. பின்வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வசனங்களாக பார்க்கலாம், வசனத்தின்படி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நோவாவுக்கு பிறகு வந்த வம்ச வரலாறை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.